வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு அரும்பு, ஒரு சின்ன சின்ன மொட்டுக்கள் இருந்ததுங்க. இப்போது அந்த மொட்டுக்கள் எப்படி ஒரு அரும்பாக மாறி இருக்குது. இப்போ நம்ம அந்த அரும்பு என்ன ஸ்டேஜில் இருக்குது, அந்த அரும்பு இன்னும் என்ன ஸ்டேஜில் வந்தால் நம்ம அறுவடை பண்ணலாம், இன்றைக்கி மல்லியோட விலை எவ்வளோ, இது எல்லாமே ஒரு கலெக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் மானிட்டரைஸ் ஆகணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா வியூஸ் வரணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். சரிங்க, வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாங்க. லாஸ்ட் வீடியோ நான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு சில டெக்னிக்கலாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதனோட தொடர்ச்சியான அந்த லாஸ்ட்டு போட்ட அந்த வீடியோவில் போட்ட அதே செடிகள் தான் இப்போ எப்படி அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இது எப்படி எத்தனை நாள் சைக்கிளில் பார்த்திங்கன்னா இந்த அரும்பு வைக்கும், அந்த அரும்பு எத்தனை நாளுக்கு அப்புறம் பெருசாகும், எப்போ அறுவடை வரும், இதெல்லாம் நம்ம ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம செடி இப்போ நான் புதுசாக துளிர் எடுக்குது. அந்த துளிர் எடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த துளிர் எங்கே இருக்கோ அதுலேருந்து இரண்டாவது இலையிலிருந்து நமக்கு அரும்புகள் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மல்லியோட கான்செப்ட். அப்போது நம்ம செடியில் எல்லா இடத்துலையும் 2 இலைகள் புதுசாக துளிர் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது தான் அடி மரத்திலிருந்து நுனி வரைக்கும், அடி மரத்திலிருந்து நுனி வரைக்கும் நமக்கு 2 இலைகள், அதாவது ஒரு பிரான்ச் இருக்குன்னா அப்போ ஒரு பிரான்ச் அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒரு இலை இருக்கும். அந்த இலைக்கு நடுவில் ஒரு பிரான்ச் மறுபடியும் வரணும். அப்படி நுனி வரைக்கும் இருந்தால் அப்போ ஒரு இலைகள் எங்கெல்லாம் புதுசாக இலை வருதோ அங்கெல்லாம் மொட்டு வரும். அப்படி வந்தால் தாங்க நம்ம சொல்கிற அந்த கணக்கும் நம்ம சொல்கிற அந்த கிலோவும் வரும். 150 கிலோ நம்மளோட டாஸ்க் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி செடியை வளர்த்து நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா, மல்லியை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இயர் அப்படியே ஒரே மாதிரி பூக்கும். ஒரு நாளைக்கு 100 கிலோ வருது அப்படின்னா, இல்லை 10 கிலோ வருதுன்னா, த்ரூ அவுட் மந்த் ஃபுல்லாக அப்படியே ஒரு 10 கிலோ வரும்னா வராதுங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம செடியை வச்சு, அதாவது ஜஸ்ட் ஒரு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறேன். ஒரு 4 அடிக்கு 4 அடி இடைவெளி இருக்கணும். ஒரு குழிக்கு 5 செடி வைக்கணும். ஒரு குழியோட அளவு பார்த்திங்கன்னா 1 அடி அகலம், நீளம், 1 ஃபீட் டெப்த், 1 ஃபீட் வித்து, இந்த மாதிரி ஒரு குழி எடுக்கணும். ஒரு குழி ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா 5 பிளான்ட்ஸு. இதை வச்சதுக்கப்புறமா 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா இலை உதிர்ந்து மறுபடியும் புது பிரான்ச் எடுத்து செடி துளுக்க ஆரம்பிக்கும். அப்படி புது துளிர் எடுத்து வரும்போது நம்ம அடி உரங்களாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட் யூஸ் பண்ணலாம். 20-20-0-13 ஃபேக்டில் இருக்குது. என்பிகேலேயே 20-20-0-13 இருக்குது. அப்புறம் மேலே ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த விஷால் சொல்லிட்டு பிராண்ட் இருக்குது, டபுள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர். இதெல்லாம் நம்ம மேலே யூஸ் பண்ணும்போது புதுசாக துளிர்கள் வரும், புதுசாக பிரான்ச் வரும், நிறையா பூக்கள் வரும், பொட்டுக்கள் வரும். இது எப்போயுமே மெச்சூர்ட் ஆகணுங்க. மினிமம் 6 மந்த்துக்கு மேலே ஆகணும். அப்போ தான் இந்த ப்ராசஸிங் நடக்கும். அது வரைக்கும் வரும் 100 கிராம், 200 கிராம், 300 கிராம் அந்தமாதிரி வரும். பட் நம்ம கிலோ கணக்கில் வரும் அப்படிங்கும்போது ஒரு 6 மந்த் செடிகள் தாண்டணும். அப்போ தான் மெச்சூர்ட் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலப்புழு, நூற்புழு, அப்புறம் செம்பேனு, இலப்பேனு, வால்பேனு, இந்த மாதிரி பேனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தைமோத்தேசியம் அடிக்கலாம். டெலிகேட் கம்பெனி அடிக்கு, அசிபியூட் இருக்குது, மனோக்ரோடாபாஸு, சாப் பவுட்ரு. இது போக பார்த்திங்கன்னா கிரேசியா இருக்குது. அது கிரேசியா ரொம்ப காஸ்ட்லியான மருந்துங்க. அது கூட நீங்கள் வாங்கி நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அதெல்லாம் நல்லா கேட்குங்க செடிகளுக்கு. இப்போ இதெல்லாம் மருந்துகள் இருக்குங்க. இது இப்போ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மருந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன், அடுத்த மாதம் இந்த மருந்து இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்க. காரணம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அதை நோக்கி ஒரு பயணத்தை நம்ம போகணும். இதுதான் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் மல்லி செடியை பொறுத்தவரை. தண்ணி
நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் எவ்ரிடே வேணும் நம்ம தண்ணி வந்து தோட்டத்துக்கு நம்ம வந்து பாய்க்கணுங்க. இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். சரி, நம்ம ரெண்டாவது தொழில்நுட்பம் போயிடலாங்க. இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் ஒரு ஓரலாக நான் சொன்னேன் அந்த விஷயத்தை. ரெண்டாவது தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 6 மாதம் நம்ம செடி வந்து இப்போது இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் செடிங்க. நம்மக்கிட்ட 1 இயர் செடி இருக்குது, 6 மாதம் 7 மாதம் செடிலாம் இப்போ பேக் டு பேக் நான் வீடியோ அதை பற்றி நான் போடுறேங்க. உங்களுக்கு அந்த செடி நான் காட்டுறேன், அதோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அதில் எப்படி பூ இருக்குன்றது நான் அதையும் நான் உங்கள்கிட்ட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த் பிளான்ஸ் இல்லைங்களா. இப்போ இந்த 9 மந்த் பிளான்ஸில் இப்போ நம்ம பூ அறுவடை இந்த மாதிரி வருது அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வரும். நீங்கள் அடி உரம் வச்சிங்க, மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விஷால் இருக்குது, பீப்புள் டபுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுன்னா நல்லா துளிர்ப்பி இது நல்லா அபரிவிதமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு வரீங்கன்னா புதுசாக பிரான்ச் வருங்க. பிரான்ச் வந்து அந்த இலையில் வந்து மொக்கு வருங்க. இது வந்து ஒரு 15 நாள் வந்து ப்ராசஸிங் இருக்குங்க. ஒரு 15 நாளுக்கு போனதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போ சின்ன ஒரு மொக்கு வருது பாருங்கள். அந்த மொக்கு நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் டைம் போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது, இப்போ எப்படி பெருசாக இருப்பாருங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து 1 வீக் ஆகும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து இந்த ப்ராசஸிங் வரும். 21 டேஸ்க்கு அப்புறமா தான் இந்த பூ வந்து நமக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வரும். எதெல்லாம் வந்து மெச்சூர்டாக இருக்கோ அரும்பு, அந்த மெச்சூர்டான அரும்பு நம்ம வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாங்க. இப்போ இந்த பூ நமக்கு வந்து 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மே மாதமே 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி தான் நமக்கு வந்து இன்றைக்கி 20 தேதி இல்லைங்களா. இன்றைக்கி தேதியில் நம்ம வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ நீங்கள் வந்து பறிக்கிறீங்க அப்படின்னா ஜூன், அதாவது இப்போ இன்றைக்கி மே 20 பறிக்கிறீங்க அப்படின்னா ஜூன் 15 தேதி வரைக்கும் இல்லைனா ஜூன் வந்து ஃபஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்கிரேடாக இருக்கும். இப்போது ஒரு தோட்டத்தோட கெப்பாசிட்டி, இப்போ இந்த 9 மந்த் பிளான்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த தோட்டத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ பூ எடுக்கலான்னு பார்த்தா 40 கிலோவும் எடுக்கலாம், 20 கிலோ எடுக்கலாம், 25 கிலோவும் எடுக்கலாம். அது நம்ம பராமரிப்பு பொறுத்து. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு 15 கிலோ வச்சுப்போம். புரிதலுக்காக சொல்கிறேங்க. ஒரு 15 கிலோ போகுது. அதாவது இன்றைக்கி தொடங்கி ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ, ஃபைனலாக போய் 15 கிலோ போய் நிற்கும். இப்படி தான் ஏறும் பூ. இப்படி ஏறிட்டே இருக்கும் போது 15 கிலோ போகும்போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தென் ஆஃப்டர் அப்படியே பூ வந்து ரிவர்ஸில் வரும். 14 கிலோ, 13 கிலோ, 12 கிலோ, 10 கிலோ, 7 கிலோ, 8 கிலோ, 9 கிலோ, 6 கிலோ, அகைன் இட் வில் கம் ஃபார் 1 kg ஆல்சோ வரும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு டெக்னிக்கை நம்ம யுக்தியை கையாள வேண்டும். என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் என்றைக்கு நம்ம பூ ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடியோ நம்ம அடி உரம் வந்து நம்ம இம்மிடியட்டாக வச்சிருக்கணும். ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம அடி உரம் வச்சே ஆகணும். அடி உரம் வைக்கணும், மேலே ஸ்ப்ரே பண்ணணும், பயம் அடிக்கணும். நம்ம தோட்டத்தில் ஒரு செம்பேன் கூட இருக்கக்கூடாதுங்க. செம்பேனு இளமுடுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன அரும்பு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த அரும்புக்குள்ளே பேன் இருக்குன்னா அந்த அரும்பே வரக்கூடாது. நீங்கள் அடி உரம் வந்து நீங்கள் வந்து டன் கணக்கில் கொண்டு வந்து கூட போடுங்க. ஆனால் உங்கள் தோட்டத்தில் செம்பேன் இருந்ததுன்னா ஒரு அரும்பு கூட உங்கள் தோட்டத்தில் வராது. சின்னது, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவு சின்ன அரும்பு தான் இருக்கும். அந்த அரும்பில் உட்காந்து அந்த அரும்பு சாப்பிட்டு போயிடும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு டிசீஸுங்க அது. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நம்ம தோட்டத்தை களை இல்லாமல் பார்த்துக்கணும். 1, 2வது வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்தே வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து வைப்பாங்க, எல்லாமே பண்ணுறோம், ஏன் மொக்கு வரல அரும்பு வரலன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில நோயெல்லாம் இருக்குங்க. அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் அடிப்போம், சரியாக கிளியராக இருக்காது, இன்னொரு டைம் அடிக்கணும். அப்போது நம்ம தோட்டத்தை பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு, சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஒஸ்ட்டாக இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா, ஒஸ்ட்டாக இருக்கான்னு. அப்போ நம்ம பார்த்து நம்ம அதை ரிகவர் பண்ணிவிட்டு நம்ம மேலே நம்ம தோட்டத்தை வந்து பராமரிப்பு பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு டெக்னிக்குங்க. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள்.
அப்போது நம்ம வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இப்போ இது வந்து இது 2வது பாயிண்ட்டுங்க. 3வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3000 செடி இருக்குது. இப்போ என்கிட்ட 12,000 செடி இருக்குதுங்க. நான் வந்து இது 1 2 3 3 பேட்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 3000 செடி ஒரு பேட்ச்சு, ஒரு 3400 செடி இது ஒரு தனி பேட்ச்சு, இன்னொரு 3400 ஒரு பேட்ச், அது 3500 3500 பேட்ச். இது வந்து ஒரு தனி பேட்ச் 3 பேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போது 7000 ப்ளஸ் ஒரு 3000 பார்த்திங்கன்னா 10,000 செடி ஆச்சு. இன்னும் 2000 செடி வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. அது இங்கே எதே இடத்துல தான் பட் கொஞ்சம் தள்ளி இருக்குது இல்லைங்களா. இப்போ அது வந்து ஒரு பேட்ச் கணக்கில் நான் கொண்டு வரலைங்க, அது சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேட்ச் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த செடியில் அறுவடை முடியும் போது அதில் அறுவடை ஸ்டார்ட் ஆகணும். அதில் முடியும் போது இது நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரூ அவுட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நமக்கு வந்து ஒரே மாதிரி ஹார்வெஸ்டிங் கிடைக்கும். அப்போ நமக்கு எவ்ரிடே வந்து ஒரே மாதிரி ஹார்வெஸ்டிங் ஒரு 50 கிலோ வருதுன்னா 50 கிலோ நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் வரைக்கும் போகுதுங்க. இது வந்து ஃப்ளவரோட குவாலிட்டியை வச்சு நம்ம அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெருசாக ஃபங்க்ஷன் முகூர்த்த நாள் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதனால் வந்து இந்த மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ப்ளஸ் மல்லியோட அறுவடை நல்லாவே இருக்குது, விளைச்சல் நல்லா இருக்குது இந்த மாதம். அதனால் வந்து இந்த விலை கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தாங்க இருக்கும். இன்றைக்கி ரேட்டு நல்லா இருக்குது 250. ஜூன் தொடங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள், என்னோடய கணிப்பு பிரகாரம் 400-500 கீழே குறையாமல் ரேட் இருக்கும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறது 150 கிலோ வரும்ன்ற இடத்துல 50 கிலோ வரட்டுங்க. எவ்ரிடே ஒரு 50 kg. நமக்கு ரொம்ப பேராசை வேண்டாம். நம்ம வந்து ஒரு 200 இல்லை 300 போட்டோங்க. நம்ம என்ன கணக்கு எடுத்துக்கிட்டால் கூடங்க நமக்கு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு 12 செடியில் வரும். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பராமரிப்பு பண்ணுறது. நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கடினமான உழைப்பு தேவை, நல்ல பிளானிங் வேணும். நமக்கு வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கணும், நல்ல சப்போர்ட் இருக்கணும். நம்ம தோட்டத்தில் பூ பறிக்கிறதுக்கு ஆள் வரணும். இதுதான் மெயின். இதெல்லாம் சாதாரணம் தாங்க. பட் நான் சொல்லும் போது கொஞ்சம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காதப்போ ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நமக்கு நிறைய பேர் வேணுங்க. இதெல்லாம் நமக்கு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஒரு 3000 செடி வச்சுருக்கவங்க 1000 செடியாக நீங்கள் வந்து செப்பரேட்டாக அதை பராமரிப்பு பண்ணும்போதும் சரி, இல்லை கவாத்து பண்ணும்போதும் சரி, அதை கொஞ்சம் பேட்சாக நீங்கள் பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் பூ வரும், அடுத்தது வந்து ரெடியாகும், அதுக்கு அடுத்து பூ பறிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் இருக்கும். ஒரு 30 சென்ட்டில் ஒரு 3000 செடி நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் வந்து 30 சென்ட் 40 சென்ட் மேலே வைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ பூ வருது, ஒரு 300 ஆவரேஜ் ரேட்டு. ஏன்னா 2500 போகுது, 100 போகுது. ஆவரேஜ் ரேட்டு தான் நமக்கு வைக்கணும் இல்லைங்களா. ஒரு 300 போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோ × 300 போட்டால் ஒரு நாளைக்கு வந்து 9000 அவங்களுக்கு பணம் வருது. ஒரு 9000 பணம் வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 2.25 லட்சம் 2.25 லட்ச ரூபா அவங்களுக்கு இன்கம் இருக்குது. ப்ளஸ் ஒரு கிலோ மல்லி பறிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஆளுக்கு நம்ம 40 ரூபா தரணும். ஒரு கிலோ மல்லிக்கு அடி உரம் இருக்குது, மேலே ஸ்ப்ரே இருக்குது, நம்ம மருந்து அடிக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை மருந்து வேணால் கூட மருந்து வாங்கி நம்ம அடிக்கணும். அப்புறம் நம்ம உழைப்பு இருக்குது, நம்ம அடிக்கிற எல்லா செலவும் இருக்குது. இது எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு 1 லட்ச ரூபா நம்ம கழிச்சா கூட 1,70,000 லாபம். இல்லை 1,70,000 நம்ம வந்து செலவாக எடுத்துக்கிட்டால் கூட 1 லட்ச ரூபா நமக்கு லாபம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ திருச்சியிலையோ பெரிய பெரிய நகரங்களில் போய் வேலை செய்யும்போது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நிறைய பேருக்கு தெரியுங்க. நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் நம்ம கடினமாக எவ்வளோ உழைப்பு போட்டாலும் நமக்கு அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக இது வந்து ஒரு லாபகரமான பயிருங்க. நீங்கள் எல்லோரும் வந்து தைரியமாக பண்ணலாம். ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச்.